ஹலோ வீவர்ஸ். கோவிலுக்கு போய் சாதாரணமாக வழிபடுவதை விடவும் விளக்கு ஏற்றி வழிபட்டால் தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். விளக்கு ஏற்றுவதற்கான சரியான முறையை தெரிந்து கொண்டு அந்த முறையில் விளக்கேற்றினால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். விளக்கு என்பது துன்பத்தை விளக்கக்கூடியது என்பதால் விளக்கு ஏற்றி வழிபடுவதற்கு தனி சக்தி உண்டு. ஒவ்வொரு தெய்வத்திற்கோ அல்லது பிரச்சனைகள் தீர வேண்டும் என பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றும் போதும் அதற்குரிய எண்ணெய் மற்றும் திரியை பயன்படுத்தி விளக்கேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கு எந்த பொருளால் செய்யப்பட்டது, அந்த விளக்கில் ஊற்றப்படும் எண்ணெய், திரியின் வகை, விளக்கின் எண்ணிக்கை, விளக்கு ஏற்றப்படும் திசை, நேரம், இடம் ஆகியவற்றை பொறுத்து அதன் பலன்களும் மாறுபடும். வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதற்கும் கோவிலில் சென்று விளக்கேற்றி வழிபடுவதற்கும் வேறு வேறு விதிகள் உள்ளது. வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் ஒரு விளக்கு ஏற்றலாம். மண்ணாலான அகல் ஏற்றுவதாக இருந்தால் 2 விளக்குகள் ஏற்றுவது சிறப்பு. தினமும் காலை மற்றும் மாலையில் விளக்கு ஏற்றுவதும் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுவதும் வீட்டில் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். விளக்கு எப்பொழுதும் கிழக்கு நோக்கி ஏற்றுவது சிறப்பு. குத்து விளக்காக இருந்து 5 முக விளக்காக ஏற்றுவது சிறப்பானது. கோவில்களில் தோஷ பரிகாரத்திற்காகவும் தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் விளக்கு ஏற்றுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஏற்றுவதால் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். உடனடியாகவும் பலன் கிடைத்து பிரச்சனைகள் தீரும். தோஷ பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றுபவர்கள் அந்த பிரச்சனை தீரும் வரை விளக்கு ஏற்ற வேண்டும். எந்த தோஷம் நிவர்த்தியாவதற்கு எந்த தெய்வத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். எந்த தோஷத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராகு தோஷம் 21 விளக்கு, சனி தோஷம் 9 விளக்கு, குரு தோஷம் 33 விளக்கு, திருமண தோஷம் 21 விளக்கு, புத்திர பேரு தோஷம் 51 விளக்கு, சர்பதோஷம் 48 விளக்கு, கால சர்ப தோஷம் 21 விளக்கு, களத்திர தோஷம் 108 விளக்கு. அடுத்து தெய்வத்திற்கான விளக்குகள் எந்த தெய்வத்திற்கு எத்தனை விளக்குகள் போடணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். துர்கை 9 விளக்கு, சிவன் 11 விளக்கு, பெருமாள் 15 விளக்கு, சக்தி 9 விளக்கு, மகாலட்சுமி 5 விளக்கு, முருகன் 9 விளக்கு, விநாயகர் 5 விளக்கு, ஆஞ்சநேயர் 5 விளக்கு, கால பைரவர் 1 விளக்கு. ஸோ எந்த பரிகாரத்துக்கு எந்த தெய்வத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.